ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏனி மிட்டாய். இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருக்கிறேங்க. இது குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாலே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நம்ம நல்லா ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவில் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. நான் 3/4 கிலோ பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோவை பீல் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுற மாதிரி நல்லா நீளமாக கொஞ்சம் மொத்தமாக அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதை கொஞ்சம் சால்ட் வாட்டர் போட்டு சுடுதண்ணியில் ஒரு ஹாஃப் குக்கிங் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே சேம் சூட்டோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சிக்கன் 65 பவுட்ரு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா போட்டு பரட்டிக்கிட்டேங்க. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, அதுவே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. நீங்கள் பெப்பர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அந்த 65 பவுடருக்கு பதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடிங்க. வெளியே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுங்க. இதே மெத்தடில் நம்ம மஷ்ரூமும் செய்யலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு. இல்லை பேபிகார்ன் கூட செஞ்சு கொடுத்துட்டாலும் நல்லா சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் கூட பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபிங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.